ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவினுடைய ஒரு வொர்ஸ்ட்டான பேட்டிங்னால வந்து வாட்டர் பாட்டில்லாம் வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3வது டெஸ்ட் போட்டியில நமக்கு ஃபேவரா ஒரு விஷயம் கூட வந்து நடக்கல. ஆனா, முழுக்க முழுக்க இந்த கேம்ல நம்ம தான் வந்து ஜெயிச்சிருக்கணும். நம்ம தான் லீட் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கணும். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் ரோஹித் வந்து பண்ணார் அப்படின்னா, டாஸ் ஜெயிச்சதுல அவர் வந்து பவுலிங் செலக்ட் பண்ணது யாருக்குமே வந்து செட் ஆகலை, பிடிக்கலன்னு தான் வந்து சொல்லணும். மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் எப்போ வேணாலும் மழை குறுக்கிடும் அப்படிங்கிற மாதிரி டைமில் நம்ம வந்து பேட்டிங் ஆடி நல்ல ஒரு ஸ்கோர் அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா மழைக்கு பிறகு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து நம்ம கையில் கிடையாது. அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தோன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் சிக்கல். ஆஸ்திரேலியா அணியை மாட்டி விட்டுருக்கலாம். ஆனால் ரோஹித் சர்மா நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து சொன்னார். அதுவும் வந்து முதல் 2 நாளில் வந்து பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக வந்து போயிடுச்சு. இதனால் வந்து ஆஸ்திரேலியா அணியில் 2 பேர் வந்து செஞ்சுரி போட்டாங்க. நம்ம இந்திய அணியில் இப்போதைக்கு வந்து கேஎல் ராகுல் மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு. அவரை தவிர்த்துட்டு மீதி எல்லாருமே ஒற்றை இலக்கங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து உச்சக்கட்ட டென்ஷனுக்கு போனது வந்து இதனால தான். ஜெய்ஸ்வால் வந்து 4 ரன்னு, சும்மன் கில்லு 1 ரன்னு, விராட் கோலி 3 ரன்னு, ரிஷப் பண்ட் 9 ரன்னு, ரோஹித் சர்மா 10 ரன்னு. ரோஹித் சர்மாவும் கேஎல் ராகுலும் தான் அந்த 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனிங்கை வந்து ஆடுவாங்க, நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 4வது நாள் வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வந்து டீமை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மா 27 பந்து பிடிச்சி வெறும் 10 ரனில் வந்து அவுட் ஆகிருக்காரு. 2 4 மட்டும்தான் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருப்பாரு. இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா அணியில் வந்து 3 பேர்களுமே இந்த மும்மூர்த்திகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாமினண்ட்டை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. 3 பேருமே விக்கெட் எடுக்கிறாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு 2 விக்கெட்டு, ஹெசல்வுட்டு 1 விக்கெட்டு, கம்மின்ஸு 2 விக்கெட்டு. இப்போ இதில் வந்து ஸ்டார்க்கு வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் மற்றும் கில்லு இவங்க 2 பேரை வந்து அவுட் ஆக்குனார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விக்கெட்டு விராட் கோலியோட விக்கெட்டை ஹெசல்வுட் வந்து எடுத்தார். இப்போ கம்மின்ஸ் வந்து அட்டாக்குள்ளே வந்துட்டார். கம்மின்ஸ் வந்து ரிஷப் பண்ட் மற்றும் ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. இதில் கம்மின்ஸ் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். நாங்கள் பவுன்சர் பால் தான் வந்து போட போகிறோம், குத்தி ஏற்ற போகிறோம், முடிஞ்சால் நீங்கள் வந்து அடிங்க, ரன்கள் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்திய அணியில் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவினுடைய அந்த புவர் ஃபார்ம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்குங்க. கடைசியாக ரோஹித் அண்ணா ஒரு 13 இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும்தான் வந்து ரோஹித் சர்மா வந்து போட்டிருக்காரு. அதுவும் வந்து ரோஹித் விக்கெட் எடுத்த உடனே தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்மின்ஸ் வந்து படுபயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காருங்க. விராட் கோலி விக்கெட் எடுத்தப்பெல்லாம் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கத்தலை, பெருசாக செலிப்ரேட் வந்து பண்ணலை. பட் வந்து ரோஹிட்டை வந்து அவுட் ஆக்கின உடனே, அதுவும் வந்து 4வது நல்ல மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிட்டை வந்து காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிருப்பாங்க. ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சிலையும் வந்து சொதப்புறாரு. தனிப்பட்ட முறையில் வந்து பேட்டிங்னு பார்த்தாலுமே அதுலேயுமே வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு. ஒருபுறம் ராகுல் வந்து சப்போர்ட் பண்ணி போராடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து ஆடி இருந்திருக்கணும். ஆனால் ரோஹித் சர்மாவும் வந்து விராட் கோலி மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்டெம்பை விட்டு விலகி ஹாஃப் சைடில் வந்த பாலை வந்து ஸ்ட்ரோக் பண்ண ட்ரை பண்ணி கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு. அப்போ ரோஹித் சர்மா பெவிலியனுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில்லாம் வந்து ரசிகர்கள் வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்டில் இருக்காங்க ரோஹித் சர்மாவனால். நன்றி.